ஒரு குழந்தைய எவ்வளோதான் கஷ்டப்படுத்த முடியுமோ, அவ்வளோ கஷ்டத்த குடுத்துட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு சமயங்கள்லயுமே இந்த துரோகம் அப்படின்னு சொன்னா என்ன அப்படிங்கிறத நம்ம வெண்பா இந்த வயசுலயே நல்லாவே பார்த்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏற்கனவே உங்க அப்பா, அம்மா கிட்ட நான் கொண்டு விட்டுறேன் அப்படிங்கிற மாரி அந்த லேடி ஏமாத்தி கடத்திர்றாங்க. இப்ப இந்த நர்ஸுமே உங்க அப்பா, அம்மாவுக்கு கால் பண்றேன் அப்படிங்கிற மாரி சொல்லி, திரும்ப அந்த ரவுடிங்க கிட்டயே கொண்டு விடுறாங்க. இப்படி ஒவ்வொரு சமயங்கள்லயுமே துரோகம் பண்றாங்க அப்படிங்கிறப்ப அந்த குழந்தையோட மனசுல என்ன தோணும்? அப்ப சுத்தி இருக்கிற எல்லாருமே நல்லவங்க கிடையாதா? அப்படிங்கிற மாரி தான் அவங்களுக்கு தோணும் அப்படிங்கிற மாரி ரொம்பவே மனசுக்கு கஷ்டமா தான் இருக்கு. ஆனா தீபிகாவோட மனமாற்றம் அப்படிங்கிறது வேற லெவல் அப்படின்னு தான் சொல்லணும். இதத்தான் ரசிகர்களுமே எதிர்பார்த்து காத்திருந்தோம். இந்த தீபிகாலாம் திருந்துறதுக்கு வாய்ப்பே இல்ல. இவ்ளோ கொடூரமா இருக்கிறாங்க. மல்லிய ஒவ்வொரு முறைகள்லயும் கஷ்டப்படுத்திட்டு இருக்கிறாங்க. வெண்பாவ கடத்துறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க மேல அவ்ளோ அதிருப்தி நமக்கு இருந்தது அப்படின்னு சொன்னாலுமே, ஒரே நைட்ல மாறிட்டாங்க அப்படிங்கிற மாரி அவங்களுக்குள்ள அவ்ளோ மாற்றம் தீபன் கிட்டயுமே ரொம்ப நல்ல விதமா பேசுனாங்க. அதுபோல இப்ப விஜய் மல்லியுமே பார்க்க வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறதால மல்லி கிட்டயுமே மன்னிப்பு கேட்டுடுறாங்க. நீங்க கவலையே படாதீங்க. வெண்பாவ பத்தின கவலைய நீங்க என்கிட்ட விட்டுருங்க. நீங்க ஃப்ரீயா இருங்க. வெண்பாவ நிச்சயமா நான் மீட்டு தருவேன் அப்படிங்கிற மாரி அவங்களுக்கு வாக்குறுதி குடுக்குறாங்க. அத கேட்கிறப்பவே ரொம்ப ரொம்ப ஆனந்தமா இருக்கு. இதற்கு இடையில இந்த ராஜி பண்றது தான் பயங்கர இரிட்டேட்டிங்கா கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. ஏற்கனவே அவங்க குழந்தைய காணாம அவ்ளோ கஷ்டத்துல இருக்கிற இந்த சூழ்நிலையில ஏதாச்சும் ஒரு பிரச்சனைய கொளுத்தி போடணும் அப்படிங்கிற மாரியே யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. இப்போ ஹாஸ்பிட்டல்ல டாக்டர பார்த்து பேசிர்றாங்க. மல்லி பிரெக்னன்ட்டா இருக்கிறாங்க அப்படிங்கிறதால அந்த விஷயத்த எப்படியாச்சும் விஜய் கிட்ட சொல்லணும். விஜய் மல்லி 2 பேருக்கும் பிரச்சனை வரணும் அப்படிங்கிற மாரி அவங்க தொடர்ந்து திட்டம் போடுறாங்க அப்படிங்கிறதால இப்ப விஜய் பக்கத்துல இருந்தே டாக்டருக்கு கால் பண்ணி பேசிட்டு இருக்கிறாங்க. ஸ்பீக்கர் ஆன் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறதால மல்லி பிரெக்னன்ட்டா இருக்கிறாங்க. அந்த டேப்லெட்ஸ் எல்லாம் நிச்சயமா போடணும்ல டாக்டர் அப்படிங்கிற மாரி அவங்க கிட்ட டவுட் கேட்குற மாரி கேட்குறாங்க. அந்த டாக்டருமே ஆமா ஆமா அப்படின்னு சொல்லி தலைய ஆட்டுறாங்க. இந்த சூழ்நிலையில மல்லி நாகு 2 பேருமே பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. இந்த விஷயத்த விஜய் எப்படி எடுத்துக்க போறாங்க? அவங்க பிரெக்னன்ட்டா இருக்கிறாங்க அப்படிங்கிறது நிச்சயமா மகிழ்ச்சியான விஷயம் தான் அப்படிங்கிறதுல அவங்க மகிழ்ச்சியா எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா ஸ்டோரி வேற லெவல்ல சூப்பரா இருக்கும். அதை விட்டுட்டு வெண்பா காணாத இந்த சமயத்துல உனக்கு குழந்தை தேவையா அப்படின்னு சொல்லி மல்லியை ஹர்ட் பண்ணாம இருந்தா சரி அப்படிங்கிற மாதிரி தான் நமக்குள்ளேயுமே என்ன தோணுது. நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.